இனிய மாலை வணக்கம். எனது பேர் ஜான் விக்டர். நான் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர்களுடைய சேர்மன். சரிங்களா? நான் இந்த மண்ணும் மண்ணை சார்ந்த மக்களும் நமக்கே சொந்தம் அப்படின்றதான் எங்களுடைய மிகப்பெரிய கான்செப்ட். அதை மையப்படுத்தி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நான் 3 ஒன்றியத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டத்தில் திருமுட்டம், மேல் கவுடகிரி, கீரப்பாளையம். இங்கே இருக்கிற சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அரசு இயற்கை விவசாயத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசியுடைய பேர் தூயமல்லி. இந்த தூயமல்லி அரிசியுடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராகவே சாப்பிடலாம். சாப்பாட்டு அரிசி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாரோட அழகாக மிக்ஸ் ஆகும். காரக்குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா மிக்ஸ் ஆகும். கறி, மீன் எது போட்டு சாப்பிட்டாலும் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சது கடையில் போய் கேட்குற அரிசி தான், ஏதாவது 2-3 அரிசியை தான் நீங்கள் வரைக்கும் கேட்டிருப்பீங்க. இது பாரம்பரிய அரிசி. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் வர அரிசி இப்படி கையை விட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இதில் கிடையாது பாருங்க. ஸோ அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பாரம்பரிய அரிசியுடைய பேர் பாருங்களேன், தூய மல்லி. சும்மா பேர் கேட்டாலே எப்படி அதிருது இல்லையா? அதுதான் பாரம்பரிய அரிசியுடைய பேர். அதனால் பாரம்பரிய அரிசியத்தை பயன்படுத்துங்க அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே யூரியாவே போடாத அரிசி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்க மண்புழு உரம் இருக்கு இல்லையா? 2006 முன்னாடி வீட்டுக்கு வீடு குப்பை குழிலாம் இருக்கும். இப்போலாம் குப்பை குழியே கிடையாது. அதனால் மண்புழுவை வளர்த்து அந்த மண்புழுவை போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய அரிசி தான் இந்த அரிசி. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பழையதாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதோட நீராகாரத்துடைய தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரை 100% இயற்கை அரிசி இது. அதனால் இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்தணும். இது மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர்கள் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மண் வாசனை குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். நன்றி.